ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது கடகராசி நண்பர்களுக்கு பொதுவான ராசியினுடைய பலன்கள் வாயிலாக அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமைகின்ற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோ நம்ம காண இருக்கிறோங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் முழு பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் 100% துல்லியமான பலன்களை வழங்க முடியுங்க. இது பொதுவான ராசி பலன்கள். இதை நீங்கள் எந்த நேரத்தில் காரியங்கள் சிறப்பாக செயல்பட முடியும், என்னென்ன காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலாக நமது ராசி பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைய தினம் நமது கடகட்டுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. மேலும் நமது ராசி பலன்கள் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் 12 சேனலில் வழங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சேனலில் வழங்கும் போது யூடியூப் அல்காரிதம் காரணமாக சில சேனல்கள் தடைப்பட்டு இருக்குங்க. அதுக்கு மறுபடியும் நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். நமது இந்த கடகம் டுடே ராசி பலன் சேனலும் ஒருவேளை தடைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பேக்கப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அதனுடைய நேம் ஜெயசூர்யா ராசி பலன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே இருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ இடையில ஐ பட்டனையும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே எண்டு கார்ட்லேயும் அந்த ராசி பலன்கள் வருங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் 12 ராசிகளுக்கும் உண்டான ஒரே ராசி பலன் வீடியோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க. கீழே சாப்டர் பகுதியில் ஒவ்வொரு ராசி பெயருக்கு நேராக அந்த ராசியினுடைய டைம் லைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் டைமில் இந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய டைமில் கிளிக் பண்ணால் உங்களுடைய விருப்பப்பட்ட ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அனைவருமே நமது பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசி பலன் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது கடகன்குடி ராசி பலன் சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்பக்கூடிய அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் ஆடி மாத பிறப்பு தினங்க. மேலும் வளர்பிற ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுனால ஏகாதசி விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம். மேலும் இன்றைய தினம் மொஹரம் பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. யாரெல்லாம் மொஹரம் பண்டிகை தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கடகராசி அன்பர்கள் மற்றும் மற்ற ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசி அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து நீச்சம் பெற்று குரு பார்வையை பெற்றுக் கொண்டுள்ளாருங்க. செவ்வாய் குரு சேர்க்கை சந்திரனை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கஜகேசரி யோகம், குருமங்கல யோகம் எல்லாமே ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக சுறுசுறுப்பான ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் இன்னைக்கு வேற லெவலில் சுறுசுறுப்பாக இயங்கும். அதனால உங்களுக்கு வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக உற்சாகமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு நிறைய புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கும். எனவே உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையும். உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. வருமானம் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் சரி உங்களுக்கு வெவ்வேறு வகையிலையும் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே மறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மேலும் நீண்ட நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் சேரும். பொழுதுபோக்குகள் அதிகமாக நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம். அதனால கையிருப்பு பணம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைய தினம் பழைய நினைவுகள், உங்களுக்கு சோகம் தரக்கூடிய நினைவுகளை இன்னைக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வராதிங்க. அந்த மாதிரி நினைவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாணவர்களுக்கு கொஞ்சம் டல்லான ஒரு நாளாக இருக்குங்க. படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். அதிலும் உயர்கல்வி சம்பந்தமான மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் ஆர்வம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாவது படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகுங்க. அதனால நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் நண்பர்களே. உங்கள் காதலர் உங்ககிட்ட போதுமான அளவுக்கு நேரத்தை கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் சண்டை போடக்கூடாது. காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக
பொறுமையாக இருக்கணும். மேலும் உங்களுடைய அந்தரங்கமான உணர்வுகள், ரகசியங்கள் எதையுமே இன்னைக்கு நீங்க உங்க காதலர்ட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது. அத மறந்துறாதீங்க. இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கையை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டிய நண்பர்களே. ஏன்னா கஷ்டங்கள பெருசா நினைச்சு நீங்க சிந்தித்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக பலவீனமடையும். ஸோ கஷ்டங்கள் பெருசா நினைக்காதீங்க. உங்களோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க மனதில தன்னம்பிக்கை உருவாக்கிக் கொள்வது ரொம்ப முக்கியங்க. புதுசாக சில கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நண்பர்களே. வாழ்க்கையில சின்ன சின்ன கொந்தளிப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் போதுமான நேரம் உங்களுக்காக ஓய்வு நேரத்தை நீங்க கிடைக்கப் பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவை அகற்றிக்கொள்ள முடியுங்க. பொழுதுபோக்குல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க நண்பர்களே. புதுமையான நிறைய விஷயங்கள் செய்யணும். புதுசா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு முயற்சிக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு இன்னைக்கு இயல்பாகவே இருக்கும். இருந்தாலும் அதை நீங்க தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. ஏற்கனவே முயற்சி செய்து முடிக்க முடியாத சின்ன சின்ன சுணங்கிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சுறுசுறுப்பாக முடிந்து உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். எனவே பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இன்னைக்கு நீங்க முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இழுபறியான தடைப்பட்ட காரியங்களை முடிக்கும்போது உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அலைச்சல்லாம் பார்க்காதீங்க. பயணங்கள்லாம் தவிர்க்க வேண்டாம். ஏன்னா அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணை உங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நீங்க அவருடைய நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு வேலை செய்யறாரு, அவர் எதனால உங்களால நேரம் செலவிட முடியாம இருக்கு அப்படின்றத நீங்க யோசித்து செயல்பட்டு உங்க வாழ்க்கை துணைக்கு போதுமான நேரத்தை நீங்க ஒதுக்குறதுக்கு நீங்க உதவி செய்யணுங்க. அப்பதான் உங்களுக்கும் மகிழ்ச்சிகள் கூடும். இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கு உதவி செய்து நீங்கள் உங்க கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கங்க. அவருடைய கஷ்டங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டு பாதி வேலைகளை முடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க என்ற தினம். அதன் மூலமாக தான் இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் நீங்க தவிர்க்க முடியும் நண்பர்களே. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினத்தை இன்னும் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிந்து நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரே கலர் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். மேலும் திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கே தெரியாம சில ஆதாயம் கூட நீங்க கிடைக்க பெறுவீங்க. எனவே வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நட்பு வட்டாரம் விரிவடையும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில ஒரு டல்னஸ் ஏற்படலாம். அதை நீங்க பொறுமையாக இருந்து அதை சரி செய்திட நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. பழைய நினைவுகள் மூலமாக அதை ஞாபகத்துக்கு கொண்டு வருவது மூலமாக சோர்வுகள் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. புதிய நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுறதுனால இன்றைய தினம் உங்களுடைய கையிருப்பு பணம் குறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. வெற்றிகள் சேரும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நமது கடகம்புடி ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டு அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். இல்லைங்க என் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாருமே கடகராசி நண்பர்களாக இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நமது ஜெயசூரிய ராசிபலன் சேனல் பேக்கப் சேனல் இருக்கு. அதோடைய லிங்க் நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா அந்த ஜெயசூரிய ராசிபலன் சேனல்ல 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் வீடியோக்கள் ஒரே வீடியோல நம்ம அப்லோட் பண்ணியிருக்காங்க. கீழே சாப்டர் பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய சாப்டர் பகுதியில் கும்பம் ராசி பலனா கும்பத்துக்கு நேரம் இருக்கக்கூடிய டைம்லைன் கிளிக் பண்ணால் டைரெக்டாக கும்ப ராசி பலன்களை பார்த்துக்கலாம். அதனால நேரம் மிச்சமாகும். ஸோ நீங்கள் புதியதாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகன்புடைய ராசி பலன் சேனலையும் நமது பேக்கப் சேனல் அது ஜெயசூர்யா ராசி பலன் சேனல் அப்படின்ற அந்த ராசி பலன் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சவொடனே எண்டு கார்ட்லையும் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதிலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம வீடியோ இந்த சேனலில் தடைபடுற நேரத்தில் நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நண்பர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க. மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.